அற்புத சிலைகளாய் நின்று கொண்டிருக்கும் என் போன்ற மாணவ செல்வங்களை எல்லாம் கல்வி மொழி கொண்டு அறிவு சிற்பங்களாக செதுக்கிக் கொண்டிருக்கும் என் ஆசிரியர் பெருமான்களிடம் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் நம் இந்திய தேசத்தையே வருடி கொண்டிருக்கும் இந்த மூவண்ண கொடியை பற்றி கவி பாட வந்துள்ளேன். குழந்தைகள் கையில் சுழலும் கொடி இது அகிலத்தின் அற்புத கொடி. 130 கோடி மக்களின் உரிமை கொடி. அதுவே பாரத திருநாட்டின் தேசிய கொடி. தியாகிகள் நரம்பில் நெய்த கொடி இது. தீக்கிரையானோர் செய்த கொடி. இங்கிலாந்தின் அரண்மனைக்கும் இது இடுப்பு வலிக்க வைத்த கொடி. பூமி பந்தில் தேடுங்கள் எந்த புள்ளிலும் இல்லாத புரட்சி கொடி. சும்மா கையில் கிடைத்ததில்லை, உயிர் சுட்டு தந்ததில் சுழலும் கொடி. உலகின் ஈர சரித்திரங்கள் உறக்கச் சொல்லும் கூற்றுப்படி உதிரம் வாழ்க்கை இரண்டாலும் உருவம் கொண்டது இந்த கொடி. எல்லை கோடுகள் நகரா வண்ணம் ஏவுகணையில் ஏறும் கொடி. இந்திய மூளைகள் ஏற்பாட்டால் செயற்கை கோளில் சீரும் கொடி. கோடான கோடி மக்கள் பிடிக்கும் கொடி. கோட்டைகள் தலையில் நிற்கும் கொடி. தியாகிகள் தியாகத்தில் நெய்த கொடி. பாரத தாயாடையாய் அணிந்த கொடி. பரங்கியனை விடாமல் விரட்டிய கொடி. இங்கிருந்தே இங்கிலாந்தை மிரட்டிய கொடி. எவருக்கும் அஞ்சாமல் பறக்கும் கொடி. எல்லைகள் தோறும் காவல் கொடி. சமாதானம் என்றைக்கும் விரும்பும் கொடி. எதிரிக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கும் கொடி. அகிம்சை என்றால் காந்திஜி தெரியும் கொடி. ஆயுதம் எடுப்போர்க்கு கலாம் கை அசைக்கும் கொடி. சதிகாரர்களை உடனே அழிக்கும் கொடி. வண்ணங்கள் 3 கலந்த கொடி. எண்ணங்கள் ஒன்றாய் இணைந்த கொடி. அதுவே நம் தேசிய மூவண்ண கொடி என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.